வாழ்க்கையில முதல் தடவை 15 நிமிஷம் போன் இல்லாம இருக்க போறீங்க. ஏப்ரல் 23 ஓட்டு போட போறப்போ அங்க என்ன நடக்கும் தெரிஞ்சிக்க இத பாருங்க. முதல்ல காலை 7 மணி முதல் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நீங்க ஓட்டு போடலாம். மொபைல் போனை உள்ள கொண்டு போக முடியாது. அதனால அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட உங்க போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு மறக்காம டோக்கன் வாங்கிக்கோங்க. முதல் ஆபீசர் உங்க அடையாள அட்டை மற்றும் பூத் ஸ்லிப்பை செக் பண்ணுவாரு. அப்புறம் உங்க பேரை வேகமா வாசிப்பாரு. ரெண்டாவது ஆபீசர் உங்க இடது கை ஆள்காட்டி விரல்ல மை வைப்பாரு. ஒரு கையெழுத்த போட்டுட்டு அவர்கிட்ட இருந்து ஸ்லிப்பை வாங்கிக்கோங்க. மூணாவது ஆபீசர் அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு மிஷின்ல பட்டனை அழுத்தி உங்களை ஓட்டு போட அனுமதிப்பாரு. இப்போ மிஷின்ல உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளர் சின்னத்துக்கு நேரா இருக்கிற பட்டனை அழுத்துங்க. பீப் சத்தம் கேட்கும். விவிபேட் மிஷின்ல நீங்க போட்ட சின்னம் சரியா விழுந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ வெளியே வந்து டோக்கனை கொடுத்து உங்க போனை வாங்கிக்கோங்க. வாக்களிக்க செல்வதற்கு பூத் ஸ்லிப் அவசியமா? கட்டாயம் இல்லை. வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தாலே போதும். பூத் ஸ்லிப்பை ஆன்லைனில் பெற முடியுமா? முடியாது. வாக்காளர் அடையாள அட்டையின்றி வாக்களிக்க முடியுமா? வேறு என்ன ஆவணங்களை பயன்படுத்தலாம்? வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தாலே போதுமானது. தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ள 12 ஆவணங்களில் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம். தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ள ஆவணங்கள் எவை? ஆதார் அட்டை, பான் கார்டு, புகைப்படத்துடன் கூடிய வங்கி கணக்கு புத்தகம், கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமம், ஓய்வூதிய அடையாள அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணி அட்டை, தொழிலாளர் நல அமைச்சகத்தின் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் கார்டு, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு உள்ளிட்ட 12 ஆவணங்களை கொண்டு வாக்களிக்கலாம். என் வாக்குச்சாவடியை அறிவது எப்படி? பூத் ஸ்லிப்பில் உங்களது வாக்குச்சாவடியின் பெயர், முகவரி அச்சிடப்பட்டு இருக்கும். அல்லது voters.eci.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் ECI NET என்கின்ற செயலி மூலமும் வாக்காளர் அடையாள அட்டை விவரங்களை பயன்படுத்தி வாக்குச்சாவடியை அறியலாம். வாக்களிக்க செல்லும் போது செல்போனை எடுத்துச் செல்லலாமா? வாக்குப்பதிவு மையத்தினுள் செல்போன் எடுத்துச் சென்று படம் பிடிக்க அனுமதி இல்லை. EVM இயந்திரத்தில் வேட்பாளர் வரிசை எந்த அடிப்படையில் இருக்கும்? அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் வேட்பாளர்களின் பெயர்கள் அகர வரிசையில் இடம்பெறும். பிறகு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளின் வேட்பாளர்கள் பெயர்கள் அகர வரிசையில் இடம்பெறும். வேட்பாளர்களின் பெயர்கள் அகர வரிசையில் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து சுயேட்சை வேட்பாளர்களின் பெயர்கள் அகர வரிசையில் இடம்பெறும். நான் அளித்த வாக்கு சரியாக பதிவாகியுள்ளது என்பதை எப்படி உறுதி செய்து கொள்ளலாம்? விரும்பும் வேட்பாளர்களின் புகைப்படத்திற்கு அருகே உள்ள சின்னத்திற்கு நேராக இருக்கும் பொத்தானை அழுத்தியவுடன் அதற்கு பக்கத்தில் இருக்கும் விவிபேட் இயந்திரத்தில் ஒரு சிறிய காகித சீட்டு தோன்றும். அதில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் வகையில் வேட்பாளரின் வரிசை எண், பெயர் மற்றும் தேர்தல் சின்னம் 7 வினாடிகள் தோன்றும். அதன் மூலம் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். வாக்களித்த பிறகு விரலில் வைக்கப்படும் மையை அழிப்பது குற்றமா? விரலில் வைக்கப்படும் மையை அழிப்பது எளிதான காரியமல்ல. அதையும் மீறி அத்தகைய செயலில் ஈடுபடுவோர் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட முயன்றதாக கருதப்பட்டு தண்டனைக்குரிய குற்றம் செய்தவராக அறியப்படுவார். என் வாக்கை வேறு யாரேனும் போட்டிருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? வாக்காளரின் வாக்கினை வேறு எவரும் செலுத்தியிருந்தால் வாக்குச்சாவடி அலுவலரிடம் முறையிட்டு படிவம் 49O பயன்படுத்தி வாக்குச்சீட்டு மூலம் வாக்களிக்க முடியும். எனக்கு எந்த வேட்பாளரையும் பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம்? வாக்காளர் இயந்திரத்தில் கடைசியாக உள்ள நோட்டாவிற்கு வாக்களிக்கலாம். இருமுறை பொத்தானை அழுத்தினால் 2 வாக்குகள் பதிவாகுமா? செலுத்த முடியாது. அப்படி அழுத்தினால் அந்த வாக்கு செல்லாத வாக்காக எடுத்துக் கொள்ளப்படும். ஒரு முறை வாக்களித்த பின்பு வாக்காளர் அங்கு நிற்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்.